டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. ஏனுங்க, கோயம்புத்தூர்ல தனிச்சிறப்பான மரச்செக்கு எண்ணெய் ஆள இருக்குதுங்க. வாடிக்கையாளர் முன்னிலையில அரைச்சு கொடுக்கறாங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட்டு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விற்கிறாங்க. தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் 9087128388. நம்ம டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சேனல்ல நீங்க அப்பப்போ வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. விஜய் மகாலட்சுமி, பை பை. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வள்ளலாரின் வடலூர் திருவருட் பெருவழித்தலம் திரிப்புகளும் பேருண்மைகளும் என்ற தலைப்பில் நாம் எழுதிய நூல், தமிழ் நூல். ஏற்கனவே அதற்கு முன்பதிவு செய்திருக்கிறார்கள் பலர். அதே போல் முழுப்பணம் செலுத்தியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த புத்தகங்கள் மார்ச் மாதம் முதல் வாரத்திலேயே அனுப்பப்படுவதாக நாம் அறிவித்திருந்தோம். ஆனால் தற்பொழுது அதன் பணிகள், அச்சு பணிகள் சற்று தாமதமாகின்ற காரணத்தினாலும், ஆண்டு இறுதி கணக்குகள் அச்சகங்கள் எல்லாம் அதில் ஈடுபட்டிருக்கிற காரணத்தினாலும், மேலும் அந்த நூல் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காரணத்தினாலும் எல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த பணிகளை செய்துவிடலாம் என்று சற்று தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகியவை மேலும் கூடுதலாக தாமதமாகும் அந்த நிலையில் ஏப்ரல் ஒரு 15ஆம் தேதிக்குள் தமிழ் புத்தகங்கள் நமக்கு கையில் கிடச்சிரும். அந்த புத்தகங்களை முன்பணம் கொடுத்தவர்கள், முழுப்பணம் கொடுத்தவர்கள், பதிவு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நாம் அனுப்பி வைக்கிறோம். எனவே ஆண்டோர்களும் சான்றோர்களும் அன்பர்களும் மூத்தவர்களும் தயை கூர்ந்து பொறுத்தருளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இந்த காணொலியின் நோக்கம், பெருவழி காக்கக்கூடிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கு விசாரணை வந்து நாளை 27/3/2025 அன்று அடுத்த விசாரணைக்கு வருகிறது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போனதற்கு மிக முக்கிய காரணம் இந்து சமய அறநிலையத்துறை தான். காரணம் என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெருவழிக்குள் கட்டுமானங்கள் கூடாது, அதே போல் 100 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான ஒரு துன்பம் வாய்ந்த இடத்துல வந்து கட்டுமான பணிகள் செய்யக்கூடாது, அது இல்லாமல் வழிபாட்டை தவிர வேறு சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் முன்னிறுத்தி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு முதலில் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களெல்லாம் மீட்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் ஒரு முயற்சியை செய்து அந்த நிலம் 6 ஏக்கர் ஆக்கிரமிப்பிலும் மீதமுள்ள நிலங்கள் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகளே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உத்தரவின் பேரிலேயே அது 25 ஏக்கருக்கு மேல் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதெல்லாம் தெரிய வந்தது. அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் முதல் கட்டமாக சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு கூறியிருந்தது. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி 106 ஏக்கர் நிலத்தையும் வள்ளல் பெருமானாரிடம் ஒப்படைத்த பின்னர் தான் நீங்கள் கட்டுமானத்தை பற்றியே பேசலாம் என்றுதான் முதல்ல உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. ஆனால் அடுத்த விசாரணையிலேயே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நீங்கள் ஏ சைட்டில் தானே கட்டக்கூடாதுன்றீங்க, நாங்கள் பி சைட்டில் லைட்டாக 2-3 கட்டணம் கட்டிக்கிறோம் என்று கேட்டபோது சென்னை உயர்நீதிமன்றம் சரி என்று சொல்லிவிட்டது. ஏனென்றால் ஜோதி தரிசனத்திற்கு தடையாக இருக்கும் தானே சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஜோதி தரிசனத்திற்கு மட்டுமே அது 106 ஏக்கரில் வந்து கட்டுமானங்கள் கூடாது என்று சொல்லவில்லை. அதையும் தாண்டி பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் இதுக்காக எடுத்துக்கொண்டது. ஜோதி தரிசனம் தானே வந்து தடையாக இருக்குன்னு சொல்கிறீங்க, 1.5 கிலோமீட்டர் தள்ளி போனால் உங்களுக்கு என்ன தடையாக இருக்க போகுது, அங்கே கட்டிட்டு போகட்டுமே என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிடுது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏனென்றால் இவர்கள் ஏ சைட்டுங்கிறது தற்பொழுது ஞானசபை உள்ள இடம். அது வந்து தற்பொழுது 72 ஏக்கர் இருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை சொல்லுது. அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் வள்ளலாருக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது, அதை பி சைட் என்று வைத்துக் கொண்டார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ சைட்டில் தானே கட்டக்கூடாதுன்றீங்க, இந்த வழக்கு முடியும் வரை நம்ம பி சைட்டில் கட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு 3 கட்டடங்கள் கட்டிக்கிறோம்னு அனுமதி கேட்குறாங்க இந்து சமய அறநிலையத்துறை. அதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இவர்கள் இந்த 100 கோடி ரூபாய் மொத்தமான திட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த திட்டத்தினுடைய சில கட்டடங்கள் தான் போய் கட்ட போகிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இவர்கள் அந்த 100 கோடி ரூபாய் திட்டத்தின் அடிப்படையிலான சர்வதேச மையம் உள்ளிட்ட கட்டுமானங்களை அங்கே கட்ட தொடங்குகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அங்கே ஒரு 3 கட்டடங்கள் மட்டும் அங்கே கட்டிட்டா மீதி எங்கே கட்ட போகிறாங்க? இயல்பாகவே மீண்டும் இவர்கள் ஏ சைட்டுக்குள் வந்துவிடலாம் என்கிற அந்த எண்ணத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அப்படி ஒரு முயற்சியை செய்தது. ஆனால் இதை நன்கு உணர்ந்து கொண்ட மனுதாரர் வினோத் ராகவேந்திரா அவருடைய வழக்கறிஞர் சுரேஷ் ஐயா அவர்கள், இது பி சைட்டில் கட்ட சொல்லிட்டு அடுத்தது இங்கேயே வரும், எனவே நம்ம என்ன சொல்லுவோம், பி சைட்லேயே இங்கே கட்டக்கூடாது, ஏன்னா அது விவசாய நிலம், ஒன்று கட்டக்கூடாது. காரணம், நீங்கள் ஒரு 100 கோடி ரூபாய் திட்டத்தில் ஒரு பகுதி தான் அங்கே கொண்டு போய் கட்ட போகிறீங்க. இரண்டாவது, அங்கே விவசாய நிலத்தெல்லாம் இவர்கள் வந்து, அதுவும் கோவிலுக்கு சொந்தமான விவசாய நிலையம், அது வந்து நன்சை நிலமாக இருந்தாலும் புன்சை நிலமாக இருந்தாலும் அதை வந்து கட்டுமானங்கள்லாம் கட்டக்கூடாது என்ற விதிமுறை இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் விதிமுறை, என்னென்ன விதிமுறைகளை மீற முடியுமோ அத்தனை விதிமுறைகளையும் மீறுவது
செய்வது, எந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் கடைபிடிக்காமல் செய்வது என்பதுதான் இந்த சர்வதேச மையத்தில் தொடர்ந்து இந்த அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் ஒரு அறிந்த ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் என்ன ஆச்சுன்னா, அந்த பி சைட்டில் கட்டக்கூடாது என்று மறுபடியும் ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே மனுதாரர் வினோத் ராகவேந்திரா அவர்கள் தரப்பில் போடப்பட்டது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை இல்லை பி சைட்டில் முறையாக அவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க, எனவே பி சைட்டில் கட்டிட்டு போகிறாங்க என்று சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு மறுபடியும் தான் கொடுத்த அந்த உத்தரவை உறுதி செய்து இந்த மனுவை வந்து அவர் ரத்து பண்ணிட்டாங்க. இதையடுத்து என்ன பண்ணாங்கன்னா, மனுதாரர் வினோத் ராகவேந்திரா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க. இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை தான் 2ஆம் தவணையாக கடந்த மார்ச் 4ஆம் தேதி நடைபெற்றது. உச்சநீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் சுதான்ஷா தூலியா மற்றும் வினோத் சந்திரா ஆகியோர் முன்னிலையில் தான் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் 2 விசாரணைகள் நடைபெற்றுகின்றன. 3வது நாள் விசாரணை நாளை நடைபெறுகிறது. இந்த பெருவெளி காக்கக்கூடிய இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா, வினோத் ராகவேந்திரா தரப்பில் நம்ம ஏற்கனவே சென்னை வழக்கறிஞர் சுரேஷ் ஐயா அவர்கள் அவருடைய ஒருங்கிணைப்பில் இந்தியாவின் மூத்த வழக்கறிஞர்கள் ஒருவரான CS வைத்தியநாதன் ஐயா அவர்கள் வந்து ஆஜராகி வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அவருடன் வந்து வழக்கறிஞர்கள் ஹரிப்பிரியா மற்றும் சாய் தீபக் ஆகியோர் வந்து அவங்களும் வந்து இந்த வழக்கு விசாரணையில் ஆஜராகியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு விசாரணை நாளைக்கு வரும்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை வழக்கம் போல தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்றால், அதிலும் குறிப்பாக அவர் முன்வைக்கக்கூடிய பொய்கள், காரணங்கள் கூட கிடையாது, பொய்கள் தான். என்ன காரணம்னா, பெருவழித்தலம் அப்படிங்கிறத பெயரே இது, திருவருள் பெருவழித்தலம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து அதில் உள்ள வெளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது விண்வெளி என்று தான் வந்து அந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு 7வது அறிவுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார். நமக்கு மனுஷனுக்குலாம் 6 அறிவு தான் இருக்கும், அவருக்கு நம்ம 7 அறிவு இருக்கும் போல். அவர் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடுக்கு என்றால் வந்து பார்த்திங்கன்னா துன்பம் அப்படின்னு ஒரு புது பொருள் கொடுக்குறாரு. அவர் இடுக்கு இல்லாமல் இங்கே இருக்க இடம் உண்டு அப்படின்னு வள்ளல் பெருமானார் பாடுறாரு. அதை இவர் வள்ளல் பெருமானாருடைய தமிழ்லேயே ஒரு திருத்தம் பண்ணுறார். ஸோ இப்படிப்பட்ட 7வது அறிவுக்கு சொந்தக்காரர்கள் தலை முழுவதுமே அறிவு நிரம்பி இருக்கக்கூடிய அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஏங்க தைப்பூசத்தன்னைக்கு அதுக்கப்புறம் மாசப்பூசத்தன்னைக்கு மட்டும்தாங்க அங்கே வந்து கூட்டம் வர்றாங்க, மொத்தமே ஆண்டுக்கு 13 நாள் தான் வர்றாங்க, மீதி இருக்கிற நாளெலாம் பாழடைஞ்சு கிடக்குது, அதனால தான் நாங்கள் 100 கோடி ரூபாய் அளவில் சர்வதேச மையத்தை கட்டி லைட் போட்டு அது பாழடையாக பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு கதையளந்தார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தமிழர்களையும் அதே போல வள்ளல் பெருமானாரை பின்பற்றக்கூடியவர்களை எவ்வளவு முட்டாள்களாக இவர்கள் நினைத்திருக்கிறார்கள், எவ்வளவு மூடர்களாக நினைத்திருக்கிறார்கள், எவ்வளவு வந்து குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு அபத்தமான ஒரு அறிவிப்பின் மூலமாகவே அன்றே அவர்கள் எடுத்துக்காட்டினாங்க. அதற்கு பிறகு என்ன செய்யறது, பார்வதிபுரம் மக்களுக்கும் இந்த வந்து பெருவழித்தலத்துக்கு தொடர்பு கிடையாது என்று ஒரு பரப்புவது, அப்புறம் அந்த புத்தகத்திலிருந்து பார்வதிபுரம் மக்கள் தானம் கொடுத்த அந்த விவரங்களை அகற்றி விடுவது, இப்படி சிறுபிள்ளைத்தனமான ஏராளமான பல வேலைகளை தான் வந்து அந்த கட்டுமானத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த 7ஆம் அறிவுக்கு சொந்தக்காரர்கள் சிலர் 1-2 பேர் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அதே பொய்யை தான் உயர்நீதிமன்றத்தில் அப்படியெல்லாம் வள்ளலார் சொல்ல, அவர் இடம் வந்து காலியாக விட்டு வச்சிருக்கிறது எதுக்குன்னா கட்டணம் கட்டிக்கிறது தான், அதுக்காக தான் நாங்கள் வந்து கட்டணம் கட்டுறோம் அப்படின்னு புதிதாக ஒரு கதை வளர்க்கிறார்கள். வள்ளல் பெருமான கட்டணம் கட்ட தெரிஞ்சு அவர் கட்ட தெரியாது. அவருக்கு அவ்வளோ அழகாக தர்மசாலையும் ஞானசபையும் கட்ட முடிந்த பெருமானாரால் அந்த 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1867 72 வரைக்கும் அந்த 4 ஆண்டுகள் எத்தனை கட்டணங்களை அவரால் கட்டியிருக்க முடியும்? அதற்கு பிறகு கூட கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டு போயிருக்கலாம் இல்லையா? அப்போது அதெல்லாம் செய்யலை. அவர் எழுவிழுந்தால் எள்ளெடுக்க இடம் இருக்காத வரை இங்கே கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி எந்த கட்டுமானங்களும் கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 106 ஏக்கரும் பெருவழித்தலம்தான். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், பல பேர் வந்து தொடர்ந்து இந்த வள்ளல் பெருமானார் குறித்து பேசுபவர்கள், எழுதுபவர்கள் அதே போல் இந்த தவறாக திரித்து கொண்டு புரட்டு கதைகளை அளந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 106 ஏக்கருமே பெருவெளித்தலம்தான். அதனால தான் பெருவெளித்தலம் என்றே பெயர் வைத்திருக்கிறார் வள்ளல் பெருமானார். அந்த 106 ஏக்கரும் பெருவெளித்தலம் தான் என்பதை ஒரு அடையாளப்படுத்தவே அங்கே ஒரு ஞான விளக்கமாக ஞான சபையை நிறுவினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே ஞானசபை மட்டுமே அங்கே கோயில் கிடையாது, 106 ஏக்கரும் அங்கே கோயில் தான். அதில் ஞானசபை ஒரு அடையாளம், அது வந்து அண்ட பிண்ட விளக்கத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்கான மாபெரும் ஞான அடையாள குறியீடு. எனவே 106 ஏக்கரும் பெருவழித்தலம் தான். ஆனால் இதெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு தெரியாமல், சன்மார்க்க சங்கத்தினர் எவருக்கும் இதெல்லாம் தெரியாமல் ஏற்கனவே அந்த 6 ஏக்கரை சிவாச்சாரியாருக்கும் அதே போல் 25 ஏக்கரை பட்டா போட்டு கொடுத்து தற்பொழுது 72 ஏக்கர் தான் மிச்சமாக இருக்கிறது. அதற்குள்ளும் இவர்கள் வந்து சர்வதேச மையம் என்கிற பேரில் ஒரு சர்வதேச அளவுக்கு கேன்டீன் கொண்டு வர்றது, குளிர்சாதன அறை கொண்டு வர்றது, அப்புறம் வந்து கழிவறைகளை வந்து நாங்கள் வந்து அது வந்து 3.78 ஏக்கர் தான் பண்ணுறோங்க, மீதமெல்லாம் பக்தர்களுக்கு வந்து கழிவறைக்கு எங்கே போவாங்கன்றாங்க. இதே வாய் தான் என்ன சொல்லுச்சு,
ஆண்டுக்கே 13 நாட்களுக்கு மட்டும்தாங்க கூட்டம் வருது, மீதெல்லாம் பாலானது கிடக்குன்னு சொன்ன இவங்க தான் இப்போ அங்கே வந்து மக்கள் வந்தால் கழிவறைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் 300 கழிவறைகள் கட்டுறோம்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ அபத்தமான வாதம் அது. இத்தனை ஆண்டு காலமாக வந்தவர்கள் சிறுநீர் மலம் கழிக்காமலா வந்து அங்கே வந்துட்டு போனாங்க, எல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாமையா கையை திரும்பி போனாங்க. தைப்பூச தண்ணிக்கு வந்து பார்த்தா அந்த மாவட்டமே வந்து எங்கு பார்த்தாலும் உணவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். இவர்கள் 2000 பேர்த்துக்கு தான் உணவு கொடுக்கக்கூடிய அளவில் இந்த தர்மசாலை வச்சுருக்காங்க. ஆனால் அன்று வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த மக்களே வந்து உணவு அளிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக எல்லா உண்மைகளையும் மறைத்துவிட்டு வேண்டுமென்றே பொய்யை திரித்து பத்திரிகை இவர்களுக்கு வந்து சில யூடியூபுகளுக்கு சிலவர்கள் பணம் கொடுத்து அவர்களை தப்பும் தவறுமாக பேச வைத்து இவர்கள் அதே போல் இவர்கள் தங்களுடைய எழுத்தின் மூலமாகவும் பரப்புரை மூலமாகவும் பொய்களை பரப்பி அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து அங்கே கட்டடத்தை கட்டி கல்லா போட்டு அங்கே வந்து குத்த வச்சுக்கு வந்து டோக்கன் போட்டு வசூல் செய்து விட வேண்டும் என்பதை தவிர இவர்களுக்கு வேறு எந்த இலக்கும் இல்லை. நீங்கள் இப்படி வசூல் செய்கிறதா இருந்தால் நீங்கள் தனியாக எங்காவது ஒரு கோயில் கட்டி நீங்கள் வசூல் பண்ணிட்டு போங்க. வள்ளல் பெருமான் அவருடைய சன்மார்க்கத்தில் கை வைப்பதற்கு இவர்களுக்கு எவருக்கும் அருகதை கிடையாது. இவர்கள் அனைவரும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க என்னன்னா அப்படி ஒரு வேலை இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து இப்படிலாம் வந்து வள்ளலார் எங்களுக்கு இந்த பெயரும் புகழும் கொடுப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சன்மார்க்கத்தில் மட்டுமல்ல, மெய்யியலில் பெயரும் புகழும் பணமும் வந்தால் அது ஆபத்து என்பதை முதலில் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது உணர்த்தப்படும் நாள் விரைவில் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பணமும் புகழும் பதவியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புகழும் வந்து சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரானது. ஆனால் இவர்கள் அனைவரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநாடுகள் போடுவது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளைப் போல கொடி கட்டி கொண்டு திரிவது என்பதெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருப்பது. பொன்னாடை அதே போல் போஸ்ட் அடித்துக் கொள்வது, புகழ்ந்து கொள்வது, தன்னை போல்பவர்களுக்கு பணம் கொடுப்பது, இதெல்லாம் சன்மார்க்கத்திற்கும் மெய்யியலுக்கும் நேர் எதிரானது. இதையெல்லாம் செய்து கொண்டு பொய்களை பரப்பிக்கொண்டு அங்கே கடை விரித்து விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் திருவருட் பிரகாச வள்ளலார் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அவர் அனுமதித்திருந்தால் இந்நேரம் இந்த கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்று யாரெல்லாம் இந்த வந்து சன்மார்க்கத்தை தவறாக பயன்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் பொருள் புனைவதற்காகவும் புகழ் பெறுவதற்காகவும் பணம் பெறுவதற்காகவும் பதவி பெறுவதற்காகவும் குழுக்களை அமைத்துக் கொண்டு அரசியல் செய்வதற்காகவும் செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இன்று அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை இது நாள் வரையிலும் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை வந்து நீதிமன்றத்திலோ வெளியிலோ சந்தித்திருக்காது. அத்தனை பொய்கள் அவ்வளவு கொட்டுன்னு கொட்டுறாங்க தலையில் நீதிபதிகள். ஆனாலும் சுரணை இல்லாமல் தான் வந்து இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி வந்து அப்படி நீங்கள் வந்து செய்வதற்கு என்ன, நீங்கள் வந்து எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் கழிவறைகள் கிடையாது. அதே போல் வந்து இவ்வளவு அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய சென்னையில் கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரவில் விளக்கே இல்லைன்றாங்க. அதனால தான் பெண் பாலியல் வன்புணர்ச்சிக்கெல்லாம் ஆளாக்கப்படுறா. பல இடங்களில் தண்ணீர் வசதி இல்லை, கழிவறை வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கூடங்களில் மாணவ மாணவிகளுக்கு வந்து கழிவறை வசதி இல்லை. ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களே வந்து மனம் விட்டு வெதும்பி சொல்லிட்டாங்க. இத்தனை பேர்த்துக்கு எல்லா வசதிகளும் செய்து தராமல் அவர்களுக்கான ஊதியத்தை எல்லாம் கொடுக்காமல் வள்ளல் பெருமானாருக்கு 100 கோடி ரூபாய் செலவில் அந்த சர்வதேச மையத்தை கட்டுவதுதான் எங்கள் வந்து மிக முக்கியமானது. அப்படி கட்டினால்தான் அங்கே வந்து அந்த பெருவழியை புனிதம் பெறும் என்று சொல்கிறார்கள் என்றால் இது சன்மார்க்கத்தையும் வள்ளல் பெருமானாரையும் தமிழர்களையும் இவர்கள் எவ்வளவு கேவலமாக எவ்வளவு குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள் என்பதை தெரிகிறது. இந்த நிலைதான் இந்த வழக்கு விசாரணை நாளை வருகிறது. வழக்கு விசாரணையின் போது தொடர்ந்து பெருவெளிக்குள் கட்டக்கூடாது என்ற வாதங்களையும் தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் சுட்டிக்காட்டி வாதங்கள் செய்யப்படும். அதே போல அரசு தரப்பினுடைய வாதங்களையும் உச்சநீதிமன்ற அமர்வு கேட்கும். எனவே இந்த தருணத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையில் வள்ளல் பெருமானார் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கக்கூடியவர்கள், உண்மையில் சன்மார்க்கத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கக்கூடியவர்கள், தயவு செய்து நாளைய வழக்கு விசாரணை அது பெருவழியை காக்கக்கூடிய அளவிற்கு அந்த வழக்கு விசாரணை நடைபெற வேண்டும். நல்ல தீர்ப்பாக கிடைத்து 106 ஏக்கர் பெருவழித்தலமும் அந்த வெட்டவெளித்தலமும் வள்ளல் பெருமானார் கூறியதைப் போலவே பாதுகாக்கப்பட்டு சன்மார்க்கம் ஒழுங்கு பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடமும் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளற் பெருமானாரிடம் தயவு செய்து வேண்டுதல் வையுங்கள், வேண்டுகோள் வையுங்கள். நிச்சயம் நடக்கும். இன்று இரவிலிருந்து நாளை அந்த வழக்கு விசாரணை நடைபெறும் வரையில் நடைபெற்று நிறைவேறும் வகையிலும் உங்களுடைய வேண்டுதல்களை மறக்காமல் மனமுருக வையுங்கள். இது உச்சநீதிமன்றத்திற்கு மேல் அடுத்த நீதிமன்றங்கள் கிடையாது. எனவே உச்சநீதிமன்றத்தில் கிடைக்கக்கூடிய தீர்ப்பு இறுதியான தீர்ப்பாக இருக்கும். இனியும் ஏமாந்து இனியும் வந்து தயங்கி இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு அது எப்படியாவது அந்த பெருவழியை காப்பாற்றி ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் தொடர்ந்து அந்த வழக்கை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும்.
தவறு செய்தவர்கள், பிழை செய்தவர்கள் அவர்கள் அனைவரும் இங்கே அம்பலப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை 1.5 ஆண்டு காலமாக வள்ளல் பெருமானார் அமைதி காத்திருக்கிறார். இனியும் இதையெல்லாம் உணராமல் சன்மார்க்க சங்கத்தவர்கள், வள்ளல் பெருமானாரும் தமிழர்களும், தமிழர் மெய்யியல் அதேபோல மெய்யுணர்வு அன்பர்களும் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறோம். நாளைய வழக்கு விசாரணைக்கு பிறகு அந்த வழக்கு விசாரணை குறித்த விவரங்களை TNTV இயற்கை உண்மை ஊடகம் ஒளிபரப்பும். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.